ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க போகுது. அதாவது இந்த மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளாராசி ராசி மண்டலத்தில் 7வதாக இருக்கக்கூடிய ராசி. அதுவும் பார்த்திங்கன்னா சுக்கிரனால் அளப்படக்கூடியவங்க. அதாவது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா குருவுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சுப கிரகம். அப்படிப்பட்டவர் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று சனியோடு வந்து சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நீண்ட காலமாக நீங்கள் போட்டு வச்சிருந்த திட்டங்கள், லட்சியங்கள் இதெல்லாம் வந்து நிறைவேற்றுவதற்கு ஒரு சரியான ஒரு டைமிங் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான ஒரு திட்டங்கள்லாம் நடக்கும். எதிர்காலத்துக்கான அஸ்திவாரத்தையெல்லாம் இப்போ நீங்கள் போடுவீங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா இருக்கலாம். அதுக்கான எல்லா வேலைகளையுமே இப்போ வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை தேடி நிறைய கௌரவ பதவிகள் வந்து கிடைக்கும். மனசுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி, நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை பழகி இருக்கக்கூடியவங்க, உறவினர்கள் இப்படி எல்லாரோடைய ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உள்நாட்டு பணம், வெளிநாட்டு பணம் அப்படின்னு எல்லா வகையிலையுமே உங்கள் கையில் பணம் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கியாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய இன்பங்கள் வந்து கிடைக்க போகுது. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய குடும்பம், பிள்ளைங்க அப்படின்னு எல்லாத்து மூலியமாகவும் நீங்கள் முழுக்க முழுக்க சந்தோஷத்தை மட்டும்தான் வந்து பார்க்க போகிறீங்க. மகிழ்ச்சி, பெருமை அப்படின்னு உங்களுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கும். அதே போல் ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதுசாக 4 சக்கர வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதாவது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்து மாதிரி தான், ஒரு சொத்து மாதிரி. இந்த சொத்துக்கள்லாம் வாங்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைமிங், அதாவது கான்ட்ராக்ட் போட்டுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க இப்போ உங்களுடைய பூர்வீகம் திரும்புறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்ப நாளாக கனவு கண்டுட்ருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாட்டால் முதியோர் இல்லம் போயிட்டாங்க, என்னுடைய அப்பா அம்மா எங்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் மனசு மாதிரி மீண்டும் வந்து வீட்டுக்கு வருவாங்க. அதுவும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கணவர், அவங்க புகுந்த வீட்டாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். துளாராசினிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் இந்த டைமில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக திருமணமும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதுவும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. இந்த டைமில் தந்தை வழி சுற்றத்தாரோட உங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும். அதாவது எல்லாருக்குமே எந்த ஒரு பிரிவில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கட்டாயமாக அரசினுடைய உதவி கிடைக்கும். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அரசுக்கிட்டேருந்து ஒரு சில உதவிகள் கிடைக்கிது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் அதை தேடி போகாமலே உங்களை வந்து தேடி வரப்போகுது அப்படி தான் சொல்லணும். அதே போல் ரொம்ப நாளாக ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங். புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன முயற்சியில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பெரிய தடைகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும். சிறிய முயற்சியில் இவ்வளோ பெரிய தடையா அப்படின்னு பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா அந்த சின்ன முயற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை வந்து கொடுக்க போகுது. தடையெல்லாம் பார்த்து ஒதுங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் நீங்கள் பார்க்க முடியாமலே போயிடும். மேலும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் எது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாக இப்போல்லாம் வந்து தீர்ந்து போயிடும். கௌரவ பதவிகள் கிடைக்கும். கண்டிப்பாக துளாராசி நேயர்களில் நிறைய பேருக்கு புத்திரபாக்கியம் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான பிரார்த்தம் நிறையவே இருக்குது.
அதிர்ஷ்டகரமாக சொல்லக்கூடிய பொருள், பணம், நகை, உபரி வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும். சொல்லப்போனால் சேமிப்புகள் அதிகரிக்கும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய வரும். ஆசை வருது அப்படின்றதுக்காக அந்த வழியில் போகக்கூடாது. அது வந்து தவறான ஒரு விஷயம். அதை நீங்கள் செய்யாமல் மற்றபடி உங்களுடைய வேலைகளை செய்தீங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கலாம். சொல்லப்போனால் சௌக்கியம், சுகம் எல்லாம் கிடைக்கும். நோய் வந்து இருந்தது அப்படின்னா அதெல்லாம் முழுக்க முழுக்க நிவர்த்தி ஆகும். முறையான உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கிய பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுல் செக்கப் ஒன்று போட்டுக்கோங்க. நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்றத கட்டாயமாக ஒரு 2 வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையோ செக் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ அதுக்காக நீங்கள் செலவழிக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய மனசில் நிரம்பிய இந்த துக்கங்கள் எல்லாம் இப்போ தீர ஆரம்பிக்கும். ஒரு தைரியம் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கவலையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசி அன்பர்களே, அந்த கவலையை இப்போ உங்கள் மனசுலேருந்து வெளியில் எடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கான நேரம் வந்தாச்சு. வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இது மாதிரி எது வேணால் நீங்கள் மாறிக்கலாம். நல்ல விதமான மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தலைமை பதவிகள் தேடி வரும். உயர்கல்வியில் நல்ல ஒரு மேன்மையை பார்ப்பீங்க. இந்த காலகட்டங்களில் சொல்லப்போனால் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு எல்லா சங்கடங்களும் விலகி நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரியில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குறைந்த வட்டிக்கு நீண்ட கால தவணையில் உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அதாவது யாருக்கும் வந்து பரிதாபப்படாதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக பரிதாபப்பட்டீங்க அப்படின்னா அதனால் மாட்டிப்பீங்க. பரிதாபப்பட்டு ஜாமீன் போடாதீங்க. எதிர்பாராத விரயங்கள் உங்களுக்கு வரும். அப்படி எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட்டாலுமே கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு வந்து காப்பாற்றிடுவார். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் சிக்கிற மாதிரி இருந்தாலும், உங்களுக்கு மிகப்பெரிய செலவு வர மாதிரி இருந்தாலும் குரு உங்களை வந்து காப்பாற்றி விட்டுருவார். எதிர்பார்த்ததை விட லாபத்தை கொடுத்துருவார். ஸோ பணவரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் பொழுது நீங்கள் வரக்கூடிய செலவுகளை வந்து பெருசாக வந்து எதுவும் பார்க்க மாட்டீங்க. பாக்கிய குரு இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ குருவுடைய பார்வை கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான் உங்களுக்கு. அதுவும் பாக்கிய குரு கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது அதிர்ஷ்டம் இப்போ உங்களை கூட்டி அழைச்சி வச்சுக்கும் பக்கத்தில். அதிர்ஷ்டத்தினுடைய ரொம்ப பக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதனால் வரக்கூடியது எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும். எப்படி யமனே உங்களை வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாலுமே கூட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது. கிரகநிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்குது. அதே போல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய யோகங்கள் இருக்குங்க. சொல்லப்போனால் இந்த டைமில் தனவரவு உங்களுக்கு வந்து ரொம்ப நிறையவே கிடைக்கும். குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தனவரவு இருக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம், பொன்பொருள் சேர்க்கை அப்படின்னு பல முக்கியமான பாக்கிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகுது. அதாவது பட்ட கடனும் நோயும் தீரக்கூடிய காலம் வந்தாச்சு. கடனும் தீர்ந்துடும், உங்களுக்கு உடலில் நோய் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் தீர்ந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் இப்போ துளாராசி நேயர்கள் வந்து இருக்கீங்க. அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்களுடைய புண்ணிய பலனாக நீங்கள் ஒரு சிறப்பான இடத்துக்கு போவீங்க. அவங்க உங்களை அப்படியே ஒரு கவசம் மாதிரி இருந்து பாதுகாப்பாங்க. உங்களுக்கு எந்த பாதுகாப்பும், அதாவது உங்களை எந்த தொந்தரவும் எதுவும் நெருங்காமல் உங்களை நல்ல பாதுகாப்பாக வந்து கொண்டு போவாங்க. மனசில் தெளிவோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிகழ்காலத்தில் கவனமாக இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் எதிர்காலம் வளமாக இருக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளையும் சூழ்ச்சிகளையும் போட்டிகளையும் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் முறியடிப்பீங்க. இப்போ உங்களுக்கு வெற்றிகள் மட்டும்தான் வந்து கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு தடைப்பட்டு இருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும். அதாவது தனியார் துறையாக இருந்தாலும் சரிங்க, அரசு துறையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும், மகிழ்ச்சி தரும். குறிப்பாக பெண்களுக்கு, துளாராசியுடைய பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய எண்ணம் இப்போ தான் அதிகமாகும். ஏதோ ஒரு வகையில் சாதிச்சே காட்டணும் அப்படின்றதில் வெறியாக இருப்பாங்க. புண்ணிய பலன்கள் எல்லாம் இப்போ தான் நடக்க போகுதுங்க. ஸோ நீங்கள் செய்த புண்ணியங்கள் தான் உங்களை வந்து இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து காப்பாற்றி கொடுக்கும். உங்களுடைய மனசுக்கு நல்ல ஒரு வலிமை கிடைக்கும். பிள்ளைங்களுடைய திருமணத்திற்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு நாள் வந்து குறிக்கலாம். கண்டிப்பாக அது வந்து நடக்கும். வீடு கிரகப்பிரவேசம் செய்யலாம், அதுக்கு நீங்கள் தயாராகலாம். அதற்கான வாய்ப்பு இருக்குது. சுப செலவுக்காக நீங்கள் எதிர்பார்த்த இருந்த இடத்துலேருந்து பண உதவி கிடைக்கும். கடனால் கவலை, கணவன் மனைவி பிரிவு, வழக்கு பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் தீர்ந்துடும். ஒரு சிலருக்கு புதுசாக மனை வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு அழகு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம்.
சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. அதனால் அதிகமாக அழகு ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. சூழ்நிலைகள் எல்லாமே நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு நேரத்தை நெருங்கியாச்சு. பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மட்டும் பெருசு பண்ணாமல் தவிர்த்துக்கோங்க. குழந்தைங்க உங்களுடைய சொந்த பொறுப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க உங்களுடைய கண்காணிப்பிலே இருக்கணும். இல்லைனா காதல் விவகாரங்கள்லாம் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும். அதே கால்நடை வளர்க்கக்கூடியவங்க, விவசாயிக, பண்ணையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் ரொம்ப சூப்பரான பலன் பெறுவீங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தையும் நீங்கள் சிறப்பாக பராமரிக்கலாம். இந்த காலகட்டங்கள்லேயே தாயும் சரி, தாய் வயதில் இருக்கக்கூடியவங்களையும் சரி மதித்து நடந்துக்கோங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும். மேலும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் சிவன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு அளவில்லாத வளர்ச்சியை கொடுக்கும், மன உளைச்சலை நீக்கி நிம்மதியை கொடுக்கும். அதனால் மறக்காமல் சிவ வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.